சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த வளாகத்தில் படிக்கின்ற ஒரு பெண்ணுக்கு நேர்ந்திருக்கிற இந்த கொடுமையான வன்கொடுமை வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. ஒவ்வொரு தமிழனும் தலைகுனிய வேண்டிய ஒரு நிகழ்வாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருந்தாலும் அதில் இன்னும் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. அனைத்து குற்றவாளிகளையும் தாமதமில்லாமல் கைது செய்து கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். இதை போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கு அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும். பல்கலைக்கழகங்களில் பல மாதங்களாக ஆண்டு கணக்கிலே கூட துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாமல் ஒரு நிலை இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட 6-7 மாதங்களுக்கு மேலாக துணைவேந்தர் நியமிக்கப்படவில்லை. 2 ஆண்டுகளுக்கு மேலாக பாரதியார் பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தர்கள் நியமிக்கப்படவில்லை. ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய தலைமை அதை நிர்வகிக்கக்கூடியவர் துணைவேந்தர். அப்படிப்பட்ட துணைவேந்தர் இல்லாதது கூட இந்த கட்டுப்பாடற்ற சூழ்நிலைகளுக்கு காரணமாக அமையும். இன்னும் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு தாமதப்படுத்தினால் இன்னும் பல தள முடிவுகளை தமிழர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். தமிழக ஆளுநருடைய பிடிவாத போக்கு, தமிழக அரசோடு அவர் பகை பாராட்டுகின்ற விதம் இந்த துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு காரணமாக இருக்கின்றது. உடனடியாக அண்ணா பல்கலைக்கழகம் உள்பட எங்கெங்கெல்லாம் துணைவேந்தர் இல்லையோ அந்த பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் துணைவேந்தர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும்.